பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நம்ம ரஞ்சித் அவர்கள் பேசுகிறத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, அவர் திடீர்னு விசாரணை ஒழுங்காக நடைபெறவில்லைன்னு சொல்கிறாரு. சரியா? நேற்றைய தினம் அந்த கொலைக்கு 50 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதிமுகவை சார்ந்த மலர்கொடி என்ற ஒரு வழக்கறிஞர் அக்கௌண்ட்டுக்கு அந்த மலர்கொடியை கைது பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து பாஜகவில் உள்ள அஞ்சலை அப்படிங்கிற ரவுடியை என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா தேடிட்டுருக்காங்க. அடுத்தது தமாகவில் உள்ள திமுகவில் உள்ளவங்க, சரியா, யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களோ எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. இப்போது ரஞ்சித் மட்டும் கிடையாது, இன்னொரு பகுஜன் சமாஜில் இருக்க இன்னொரு பெண் கொடுத்த பேட்டியை பார்த்தாலும் திமுக அரசு ஒழுங்காக விசாரணை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக அந்த வழக்கில் எப்படி விசாரிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலை ஒன்று. சரியா? ரெண்டாவது, இதில் மீண்டும் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை முன்னிறுத்தி யாராவது ஏன்னா இதில் கைது இது கொலை பண்ணதில் முக்கால்வாசி பேர் அதே ஜாதியாக தான் இருக்காங்க. செத்த ஆம்ஸ்ட்ராங்கும் அதே ஜாதியாக தான் இருக்கார். சரியா? இதில் யார் கைது அப்படின்னு வழக்கு விசாரணை எங்கே போயிட்டுருக்குன்னா, வழக்கு விசாரணை பணம் கொடுத்து மலர்கொடி அக்கௌண்ட் வரைக்கும் போயிடுச்சு. இனி மலர்கொடிக்கு யாரை கொடுத்தான்னு காவல்துறை விசாரிச்சுட்ருக்கு. அப்போ நீங்கள் இதில் என்ன சொல்கிறீங்கன்னா, மீண்டும் ரவுடிகளையே உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிகளே உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, மாற்று ஜாதிக்காரரை யாராவது உள்ளே கொண்டு வந்து இதை ஒரு ஜாதி வெறியால் நடந்த கொலை அப்படின்னு கொண்டு வரணும்னு ரஞ்சித்து இவங்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அவங்களுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உள்ள இது கிடையாது. காவல்துறையை பொறுத்தளவு உண்மையான குற்றவாளியை தேடிட்டு இருக்காங்க, சரியான பாதையில் போகிறாங்க. இப்போ பணம் அந்த கொலைக்கு 50 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அந்த 50 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அந்த அஞ்சலைங்கிற ரவுடியை என்ன பண்ணியாச்சுன்னா கைது பண்ணியாச்சு. இதை தவிர இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலை, நிஜமாகவே தெரியலை. சரியா? அதையும் மீறி நாங்கள் திமுகவுக்கு தக்க பாடம் கொடுப்போம். மக்களுக்கு தெரியும். அதாவது ரஞ்சித்து, பூவை ஜெகன்மூர்த்தி எல்லாம் யார் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும். இவங்க யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு தெரியும். அவர் பூவை ஜெகன்மூர்த்தி எந்த கூட்டணியில் தேர்தலில் போட்டி போட்டாருன்னு தெரியும். சரியா? அதனால் இந்த கொலை என்னென்னா சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. அடுத்ததாக இனி யார் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யார் கொலையாளின்னு தெரியும். சரியா? அதுக்காக நீங்கள் கை காட்டுற ஒரு ஆளைத்தான் காவல்துறை என்ன பண்ணணும், இவர் தான் கொலையாளின்னு பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது தப்பு. காவல்துறை விசாரணை சரியாக தான் என்ன போயிட்டுருக்கு. சரியா? அது மக்களுக்கு தெரியும். ரஞ்சித்து என்ன தான் சொன்னாலும் ரஞ்சித்து என்ன பண்ணலான்னு நினைக்கலாம். ஏன்னா அங்கே மாயாவதி மாதிரி, அங்கே உத்தரப்பிரதேசத்தை பார்த்தோன்னா மாயாவதியை நம்ம பார்த்துட்டோன்னா, மாயாவதி என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபிக்கு ஃபேவராக ஒவ்வொரு தடவையும் அந்த ஓட்டை பிரித்து பிஜேபியை வின் பண்ண வைக்கிறதுலே தான் மாயாவதி குறியாக இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி உங்களுடைய அரசியல் ஐடியாவும் அப்படி இருக்கலாம். சரியா? நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. திமுக ஆட்சி ஓட்டி இறக்கிட்டு இன்னொரு கட்சி ஆட்சியில் அமர்த்தணும் அப்படிங்கிற உள்ள ஸ்ட்ராட்டஜியில் தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு உள்ளதும் நல்லா தெரியுது. சரியா? அதனால் வழக்கு விசாரணைங்கிறது காவல்துறை சரியான பாதையில் போயிட்டுருக்கு. வழக்கு விசாரணை சரியான பாதையில் நடக்கும். உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை தண்டிக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.